கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 146 அதிகாரம் 7 வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதக்காரன் இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்கணும். எதுக்காக துதிக்க போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னென்ன கர்த்தர் செய்கிறாரோ எல்லா காரியங்களையும் சொல்லி அது பின்னாடி சொல்கிறார், இதற்காக நான் கர்த்தரை எப்போதுமே துதிப்பேன் அப்படின்னு. இந்த வசனத்துல நான் பார்க்கும்போது கர்த்தர் 3 காரியங்களை செய்கிறார். அதாவது முதலாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார், இரண்டாவது பசியா இருக்கிறவர்களை போஷிக்கிற தேவன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன். நாம இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளையும் உண்மையான அவர்களுக்கு அதாவது சில பேரால் இல்ல மனிதர்களாலோ இல்ல குடும்பத்திலோ வீண் பழிகளை சுமந்து கொண்டு உண்மையா அவங்க நல்லது செஞ்சிருப்பாங்க, ஆனா வேற யாரோ தவற தவ மேல சுமந்து கொண்டு அதுக்கு நீதி கிடைக்காம நியாயம் இல்லாம அவங்க ஒடுங்கி இருப்பாங்க. இல்லை எனக்கு நான் உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டுறாங்களே அப்படின்னு. ஆனா அந்த காரியத்துல நமக்கு உடனே நீதி இல்லாத மாதிரி இருக்கலாம், இல்ல நமக்கு நியாயமா நமக்கு யாருமே நமக்கு உதவியா பேசாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா அந்த நமக்கு எந்த காரியத்துல நம்ம ஒடுக்கப்பட்டு போனோமோ அதுல நிச்சயமா நியாயம் செய்வாராம். அது மாத்திரமில்ல, பசியா இருக்கிறவர்களை போஷிக்கிற தேவன். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் சிருஷித்த எல்லா ஜீவன்களும் ஏற்ற வேளையில் அவர் ஆகாரம் தர வேண்டும் அவரை தான் பார்க்குமா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு நாள் அவர் பசியில வருந்த விட மாட்டார். இன்னொரு இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறேன்னா, தேசமே பஞ்சமா இருந்தாலும் சரி, எத்தனை பஞ்சம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நான் நீதிமான ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிகிற விடுகிறதில்லை அப்படின்னு. அப்ப ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் பசியில வருந்த விட மாட்டார். மூன்றாவது பாத்தீங்கன்னா கட்டுகளை விடுதலையாக்கார். நம்ம அறியாம ஒரு பாவம் ஒரு அழுத்திட்டே இருக்கலாம், அது விடுதலையாக முடியாம சில பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அந்த பாவத்திலிருந்து ஏதாவது அடிமைத்தனத்திலிருந்து இல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம ஏதாவது கட்டுண்டவர்களா இருப்போம், நம்ம அறியாம இருப்போம். அந்த கட்டுகளில் எல்லாம் விடுதலையாக்குது. ஏசப்பா என்னால முடியல, இந்த கட்டுகள் ஏதோ ஒரு கட்டு என்னை அழுத்துகிறது, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நிச்சயமாய் நம்மளை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு நியாயமும் செய்து நம்மை போஷித்து கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ராஜா, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே ராஜா, நீரே தகப்பனே, நாங்கள் எந்தெந்த காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீர் சகலத்தையும் அறிகிற தேவன். நீர் அறிந்து எங்களுக்கு நியாயம் செய்து ஒரு நாளும் எல்லா நாளும் எங்களை போஷித்து அப்பா எங்களை அறியாமல் இருக்கிற நாங்கள் அடிமைத்தனமாய் மாட்டியிருக்கிற எல்லா கட்டுகளின் இயேசுவின் நாமத்தில் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.